வச்சுட்டேன், நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போ தான் காமிச்சேன். வறுத்த சேமியா ஏற்கனவே இருக்குது. ஜவ்வரிசி நல்லா வேகணும். அதை பார்த்து நேராக பிடிமா அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கும், ரவுண்டாக வளவளன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நெய் வச்சுருக்கேன். நெய்யில் வந்து முந்திரி ஏலக்காயை வந்து ஏற்கனவே அதில் போட்டு கொதிக்க வச்சுட்டேன். முந்திரி ஏலக்காய் திராட்சையும் முந்திரியும் நெய்யில் வறுத்துட்டு அதில் கொட்டிட போகிறேன். கொட்டிட்டு ஒரு கல் உப்பு போட்டிருக்கேன். எப்போவுமே இனிப்பு போட்டிங்கன்னா உப்பு ஏற்கனவே நம்ம போட்டுக்கணும். ஒரு கல் உப்பு போட்டால் தான் நல்லா இனிப்பாக இருக்கும். பால் ஏற்கனவே ஒரு பேக்கெட் பால் ஆரோக்கிய பாலாக வாங்கி வச்சு இதை காசி ஆற வச்சுருக்கேன். ஸோ பாலை வந்து எப்போவுமே நம்ம ஆற வச்சு தான் ஊற்றணும். சூடோடு ஊற்றணும்னா கண்டிப்பாக அந்த பொருள் வந்து திரிஞ்சு போயிடும். நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த பொருள் பாலில் சேர்த்தாலும் பாலை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் படையல் போட்டுருவாங்க அம்மா. ஸோ என்ன செய்கிறாங்கன்றதை நான் பார்க்குறேன். அம்மா வந்து அங்கே அடுப்பாட செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே நான் வந்து கேஸில் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். அவங்களாம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா வேலையும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 16,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. 1,00,000 பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் நம்பிக்கைக்கு நல்ல வீடியோவை உங்களுக்கு நான் கொடுப்பேன். என்னோட கனவு லட்சியம் வந்து நான் வந்து நல்லா படித்தேன், ஃபஸ்ட்டு தான் வருவேன் படிக்கிறதுல. அதே மாதிரி நல்ல ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கணும், வேலைக்கு போகணும்னு நினச்சேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அது எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு. ஒரு எதர்ச்சியாக தான் பாபா கோயில் போனப்போ நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். அங்கே யூடியூப் ஆரம்பிக்கவே என்னால் தொடர்ந்து கோயிலுக்கு போக முடியாதனால வீட்லேயே நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். சரி, வீடியோ எடுத்து ஒரு 5 வருஷம் நைட்டும் பக்கத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். வண்டி ஓட்டிகிட்டு போகணும், கோயிலுக்கு போகும்போது மழையில் நனையணும், வெயிலில் போகணும். வீடியோ வந்து ஒரு பொது இடத்துல எடுக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம பார்த்து 1000 பேர் இருந்தாலும் 1000 பேருக்கு நம்ம பயப்படணும். கோயில் நிர்வாகத்துக்கு பயப்படணும். எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பயந்து தான் இந்த வீடியோ எல்லாமே. ஒரு பயமும் இருக்கும், மனசில் ஒரு பக்தியும் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வீடியோ வந்து 16,000 பேர் பார்த்துட்டு வரீங்க. சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நன்றி. மென்மேலும் உங்கள் ஆதரவை கொடுக்கணும். உங்களுக்கு நல்ல வீடியோவாக நிச்சயமாக நான் கொடுப்பேன், பயனுள்ளதாக கொடுப்பேன். என்ன மாதிரி இருக்கிற வளர்ந்து வர யூடியூபர்ஸ்க்கு நீ என்னால் முடிஞ்ச உதவிகளையும் செய்து அவங்களையும் நான் முன்னேற்றி விடணுன்ற ஒரு ஆசை இருக்க மனசுல. டியூஷன் குழந்தைங்களுக்கு காசு வாங்காத பசங்களுக்கு இலவசமாக ஒரு படிப்பை சொல்லிக் கொடுக்கணுன்றது என்னோட ஆசை. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. யூடியூப்லேருந்து வருமானம் இன்னும் எனக்கு வரல, வந்துச்சுன்னா நிச்சயமாக அதுலேருந்து கொஞ்சம் வருமானத்தை எடுத்து குழந்தைங்களுடைய படிப்பு செலவுக்கு இலவசமாக டியூஷன் ஒரு பைசா கூட வாங்காத நான் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். அம்மா கொஞ்ச நேரத்தில் பழைய கூட சாமி கும்பிட ஆரம்பிச்சிடுவோம். அடுத்த வீடியோ நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, சப்போர்ட் கொடுங்க, உங்கள் ஆதரவு கொடுங்க. உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக எங்களே நினச்சிக்கோங்க. நீங்களும் எங்கள் சொந்தம் தான், நாங்களும் உங்கள் சொந்தம் தான், நம்ம எல்லாம் ஒரு சொந்தம் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ண